அமெரிக்காவில் குழந்தைகள் தபால் மூலம் அனுப்பப்பட்ட சுவாரஸ்யம் நடந்துள்ளது. 1100 கிலோமீட்டர் ஒரு குழந்தை தபால் மூலம் அனுப்பப்பட்டு பத்திரமாக உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இப்போதெல்லாம் கொரியர் மூலம் 1 மணி நேரம் முதல் அதிகபட்சம் 24 மணி நேரத்திற்குள் எந்த பொருளையும் அனுப்பிவிட முடியும். 1900ஆம் ஆண்டுகளில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு குழந்தைகளை தபால் மூலம் அனுப்பி வைத்துள்ளார்கள். அமெரிக்கா தபால் சேவையை உலக நாடுகளுக்கு டெலிவரி கொடுத்துக் கொண்டிருந்த நேரத்தில் 1913ஆம் ஆண்டு உள்ளூர் பகுதிகளுக்கும் இந்த சேவை விரிவாக்கம் செய்யப்பட்டது. ரயில் பயணம் அப்போது விலை உயர்ந்ததாக இருந்ததால் பெற்றோர்கள் தபால் மூலம் குழந்தைகளை தாங்கள் விரும்பும் ஊரில் இருக்கும் சொந்தக்காரர்களுக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். ஓஹியோவைச் சேர்ந்த பெர்னான் என்ற குழந்தையை பெற்றோர் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பாட்டி வீட்டுக்கு இந்த தபால் மூலம் அனுப்பி வைத்துள்ளார்கள். இதே போல 1915இல் புளோரிடாவின் எட்னா நெஃப் என்பவர் 1100 கிலோமீட்டர் தொலைவில் வசிக்கும் அவருடைய தந்தைக்கு அஞ்சல் மூலம் அனுப்பப்பட்டார். இதுதான் அதிக தூரம் அஞ்சல் அனுப்பப்பட்ட குழந்தையாக அப்போது இருந்திருக்க கூடும் என்று யூகிக்கப்பட்டது.